வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்குறது மியான்மரோடைய விவசாய முறைகள பற்றி பார்க்குறோம். மியான்மர்ல ஃபாரஸ்ட் ஏரியா வந்து 38% வந்து இருக்கு. அங்கே மழைப்பொழிவு வந்து கடலோர பகுதியில வந்து 3000 இருந்து 4000 வரையிலும், டெல்டா பகுதியில வந்து 2000லிருந்து 3000 ஆகவும், மத்திய மியான்மர்ல வந்து 1000 இருந்து 2000 ஆகவும் இருக்கு. அங்கே வடகிழக்கு பருவமழை மிக குறைவாக இருக்கு. டிசம்பர்லேருந்து ஏப்ரல் மாதம் வரையிலும். தென்மேற்கு பருவமழை தான் அதிகமான மழைப்பொழிவு வந்து தருது. மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையிலும் அதிகமான மழைப்பொழிவு தர தென்மேற்கு பருவமழை தான். அங்கே 70% மக்கள் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க. அதனால ஜிடிபி ரேட் வந்து 30%ல வந்து இருக்கு. பர்மால மிக பிரபலம் வந்து தேக்கு. தேக்கு ஏற்றுமதி வந்து தடை பண்ணிட்டாங்க. எதற்காகன்னா 1990லேருந்து 2010 வரையிலும் இந்த 20 வருடத்தில் வந்து 19% வனத்தில் வந்து அழிச்சு மரங்களை வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்திருக்காங்க. அதனால வந்து தடை பண்ணிட்டாங்க. மொத்தம் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஒரு 6 வகையான ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய தேக்கு மரம் ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கு. 27 அடி சுற்றளவும் 110 அடி உயரமும் இருக்கிற தேக்கு மரம் அங்கே தான் இருக்கு. அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய புளிய மரம் அங்கே தான் இருக்கு. அதனோட வயது வந்து 1007 வருடம். அதே மாதிரி நம்ம ஊர் மரமான ஆலமரமும் அரச மரமும் அங்கே வந்து 1000க்கு மேற்பட்ட வயதுடைய மரங்கள் வந்து அங்கே இருக்கு. அதுக்கடுத்து விவசாய முறைகளை பற்றி பார்ப்போம். அரிசி ஏற்றுமதியில் உலகத்திலேயே 8வது இடத்துல வந்து இருக்கு. எந்த நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி வந்து செய்யுதுன்னா அரிசியை சைனா, பெல்ஜியம், இத்தாலி, ஸ்பெயின், பசிபிக் ஐலாந்து இங்கெல்லாம் வந்து அரிசி ஏற்றுமதி வந்து செய்யுது. பாக்கு ஏற்றுமதியில் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது இந்தியாவுக்கு தான். இந்தியாவுக்கு மாதந்தோறும் 200 டன் அளவுக்கு வந்து மாதந்தோறும் எக்ஸ்போர்ட் வந்து செய்கிறாங்க. அதுக்கடுத்து ரப்பர் ஏற்றுமதியில் உலகத்திலேயே 9வது இடத்துல வந்து இருக்குது. முந்திரி ஏற்றுமதியில் உலகத்திலேயே 19வது இடத்துல வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பருத்தி, பட்டுப்புழு, மக்காச்சோளம், பருப்பு வகைகள் இது எல்லாமே அதிகமாகவே ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க. மொத்தம் விவசாய பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறது மட்டும் $3.3 பில்லியன் அளவுக்கு வந்து வருடம் ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க. அங்கே விவசாயம் அதிகமாக வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு மெயினான காரணம் சொல்கிறது வந்து என்னென்னா நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தவே இல்லை. அதற்கு காரணம் அதாவது இயந்திரங்களும் நவீன தொழில்நுட்பமும் பயன்படுத்தாது. அதுபடுத்து மின் விநியோகம் மிக மிக குறைவானதாகும். அதுதான் காரணம்.